டவுசரை கூட மாட்ட தெரியாது. அவன் சொல்றான் எடப்பாடி 2000, ஸ்டாலின் 2000, சீமான் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டாருன்றாங்க. கூழ் குடுக்கல உள்ள கூழ் குடிக்க வேணா வரம் வரல கிரி படத்துல அது மாதிரி நாங்க பட்டுக்கட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்ப ஒருத்தரையும் காணு மடி என்னாத்தா. முன்னாடிலாம் வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை ஓய்வுக்காக குடிச்சான். இன்னைக்கு கட்டிங்க போட்டாதான் கை கரண்டி நிக்கும். காலையில வேலைக்கு போகும்போதே கொத்தனார் சித்தாளு ஒரு கட்டிங்க போட்டதான் கரண்டி பூச முடியும் தம்பி, இல்லைன்னா கட்டி கரண்டி நிக்காது, கையில நடுக்க ஏற்படுது. நம்முடைய பாட்டனும் பூட்டனும் கல்லு குடிச்சான். கல்லு குடிச்சு 14 பிள்ளை பத்தான். இப்ப குவாட்டர் குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வக்கில்லாம போயிட்டான். முடிச்சிட்டான், கதையை முடிச்சிட்டான். தமிழ்நாட்டிலேயே பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்ல தான் 2004க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்றாங்க. 2004க்கு பிறகு பிறந்த பசங்களுக்கு சத்தியமா சொல்றேன், 20 வயசு 21 வயசு பசங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிச்சா பிள்ளை இல்ல. ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம், உங்களுக்கும் ஒரு குழந்தை. கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், கல்யாணத்துக்கு நாதஸ்வர வித்வான் புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், கல்யாணத்துக்கு கச்சேரி புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம், கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல போய் குழந்தைய புக் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோமா? நடந்துகிட்டு இருக்கு. 10 லட்சம் ரூபாய் ஒரு பேபி, 10 lakhs. ஏன்? தலையணைய வைக்கிறது, குட்கா மட்கா சிகரெட்டு பீடி சாராயம் விஸ்கி ரம்மு ஒயின் ஜின்னு முடிச்சிட்டான். 8வது படிக்கக்கூடிய பையன் குடிக்கிறாங்க. 8வது பையன் நேத்து தஞ்சாவூர்ல 8வது படிக்கிற பையன் குடிச்சிட்டு நான் 10 பேரை போட்டு தள்ளிருக்கேன்றான். அவன் சரியா அவனுக்கு டவுசரை கூட மாட்ட தெரியாது. அவன் சொல்றான் அவன் சத்துக்கு நான் ஒரு குவாட்டரை போட்டுருக்கான். நம்ம ஊர்ல சாராயம் விற்பாங்க. சாராய வியாபாரி கூட படிச்ச பிள்ளைகளுக்கு சாராயத்தை கொடுக்க மாட்டாங்க. சாராய வியாபாரிட்டு இருந்த அந்த நேர்மை கூட இந்த ஸ்டாலின் என்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரி கிட்ட இல்லாம போச்சு. மொத்தமா டாஸ்மாக திறந்து குடிச்சு 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 தமிழ்நாடு நாசமா போச்சு. எல்லோரும் 2000 தருவோம், 2500 தருவோம். அதுவல்ல, யார் வந்தால் டாஸ்மாக்கை இழுத்து மூடுவான் என்று பார்த்து அவனுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. எங்களுக்கு தேவை இலவசம் அல்ல, பெண்களுக்கு தேவை தாலி அல்ல. அந்த தாலி இருக்கிற டாஸ்மாக்கை எவன் மூடுவானோ அவனுக்கு தான் என் ஓட்டு என்று நீங்கள் முடிவெடுங்கள். 1000 ரூபாய் கொடுக்கிறான் ஓட்டுக்கு. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க? 30 ரூபாய். ஒரு நாளைக்கு 30 ரூபாய், 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன வாங்கலாம்? ஒண்ணும் வாங்க முடியாது. ஆனால் மதிப்புமிக்க நம் உரிமை. நான் கேட்கிறேன், 500 கோடி 600 கோடி செலவு பண்ணி 50 கோடி செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு எப்படிங்க நல்லது பண்ணுவாரு? எப்படி பண்ணுவாரு? ஒரு எம்எல்ஏக்கு பட்ஜெட்டே 3 கோடி தான் ஒரு ஆண்டுக்கு. ஆனால் 50 கோடி செலவு பண்றாரு. அப்ப 50 கோடி செலவு பண்ணா 500 கோடியை கொள்ளையடிக்க போறாருன்னு அர்த்தம். இது கூடவா தெரியாது? இப்போ நம்ம நாகநாதர் டீ கடை இருக்கு. நாகநாதர் டீ கடை திருச்சியில பிரபலமான கடை. இப்ப நாகநாதர் டீ ஸ்டால்ல போய் எனக்கு ஒருத்தன் ஓசியில டீ வாங்கி கொடுக்குறான். இப்ப சமயபுரத்துக்காரங்களுக்கு நான் போய் டீ வாங்கி கொடுக்குறேன். ஓசியில நாகநாதர் டீ ரொம்ப நல்லா இருக்கும் குடிங்கன்னு கொடுக்குறேன். நீங்க குடிப்பீங்களா? ஏய் யாரா நீ, எனக்கு எதுக்கு நான் ஓசியில டீ வாங்கி கொடுக்குறேன்னு கேட்பீங்க. ஆனா ஓசியில உங்களுக்கு நான் டீ வாங்கி கொடுக்குறேன்னா உங்ககிட்ட நான் கிட்னியை களவாங்க போறேன்னு அர்த்தம். உங்ககிட்ட எதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நான் டீ வாங்கி தர்றேன். என் டீயவே நீங்க வாங்கி தர குடிக்க மாட்டீங்கன்னா இந்த ஓட்டுக்கு கொடுக்குற இலவசத்தை எப்படி வாங்கி நீங்க திங்கிறீங்க? உங்ககிட்ட 2000 ரூபாய் இல்லையா? 3000 ரூபாய் இல்லையா? தோடு தொங்கட்டம் இல்லையா? அரிசி குண்டா, அரிசி போடுற, நெல்லு போடுற சட்டி, எல்லாரும் பாரபட்சம் இல்லாம, அதிமுக திமுக பாரபட்சம் இல்லாம எல்லாரும் ஓட்டுக்கு இலவசம். ஆனா திமுக அதிமுக திட்டம், அதிமுக திமுக திட்டம், மாறி மாறி திட்டுவாங்க. அவர்களும் இலவசம், இவர்களும் இலவசம். என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று குன்னக்குடி அடிகளார் சொல்றாரு.
தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு உயிரென்று, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று பாடிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அடுத்த வரியை பாடுகிறார். மானம் காக்க உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர் விடுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவாங்கிறார். தானம் வாங்கிட தமிழன் கூசுவாங்கிறார். ஆனா இங்க தானம் வாங்க கூசுற மாதிரியே தெரியலையே. இப்ப எடப்பாடி 2000, ஸ்டாலின் 2000, சீமான் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டாருன்றாங்க. சட்டியில் இருந்ததுன்னா ஆப்பையில வரும் இல்ல. இந்த வடிவேல் சொல்ல மாட்டான், கூழு குடுக்கல ஒண்ணு, கூழு குடிக்க வேணா வரம் வரல கிரி படத்துல, அது மாதிரி நாங்க குடுக்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இலவசத்தை ஒழிக்கணும். ஒழிக்க முடியுமா? இலவசம் இல்லாமல் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஓட்டு போடுவாங்களா என்ற கேள்வி இருக்கு. சீமான் ஜெயிப்பாரா என்ற கேள்வி இருக்கு. இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியாங்கிற 2 முனை போட்டியில இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாநில கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம 36 லட்சம் ஓட்டுகளை போட்ட தமிழர்கள் இந்த தேர்தலில் போட மாட்டாங்களா? 36 லட்சம் ஓட்டு, ஒத்த பைசா கொடுக்கல. உங்களுக்கு தெரியுமா? இதே பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில இதே தேன்மொழி தான் போட்டி போட்டாங்க. ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம லட்சக்கணக்கான வாக்களை பெற்ற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சொல்லுங்க. மதிப்பிற்குரிய நேரு ஐயாவுடைய மகன் கதிரவன் 50 கோடி செலவு பண்ணாரு. எழுத்துகின்ற அதிமுக கூட்டணி பாரி வேந்தர் 50 கோடி. நாங்க மொத்தமே 5 லட்சம் செலவு பண்ணி ஓட்டு 1 லட்சம் ஓட்டு யார் போடுவா? எங்கள் மக்கள் போடுவாங்க. இன்னும் நேர்மையான, உண்மையான, இலவசத்தை விரும்பாத காமராஜருடைய வாரிசுகள் இந்த நிலத்தில் வாழ்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். யார் நம்பி? எங்கள் மக்களை நம்பி. சமயபுரத்து மாரியாத்தாளை வழிபடுகிற இந்த மக்களை நம்பி நாங்கள் நிற்கிறோம். உண்மையிலே இந்த மாரியாத்தாளுக்கு ஒரு சக்தி இருக்கும்னா அவள் வழிபடுவது உண்மை என்றால் உண்மையா நிற்கிற எங்களை ஒரு நாள் அவள் வெல்ல வைப்பாள். நீ சத்தியம் என்ன சொல்லுங்க. இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை, இங்க இருக்கிற அமைச்சர்மார்களை சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல வந்து நான் இதுவரைக்கும் ஒத்தரவா காசு, நான் மக்கள் காசை திருடுறது இல்ல, நான் 5 பைசா மக்கள் சொத்தை கொள்ளடிக்க சத்தியம் என்ன சொல்லு. கோயில்ல நாங்க பண்ணுவோம். சமயபுரம் மாரியம்மன் கோயில் சத்தியமா நான் சொல்றேன், எங்கள் கட்சி எவங்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது. ஒத்தரவா காசு, மக்கள் காசை திருடியது கிடையாது. இதை யாராவது சொல்லுவாங்களா? மாரியம்மா இரவு கண்ணை குத்தி விட்டு போயிடும், பயம் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இந்த மாற்றம் என்பது உண்மையான மாற்றமா இருக்கணும். நடிகனை நம்பி வந்த கூட்டம் கிடையாது. கொளுத்துற வெயில்ல சமயபுரத்துல 1:45 மணிக்கு கோட்டரும் கோழி பிரியாணி கொடுத்தா கூட இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. ஏன்? இது உண்மைக்காக, நேர்மைக்காக கூடியிருக்கிற கூட்டம். காசு கொடுத்திருந்தா எங்க இருந்து அங்க வரைக்கும் நிப்பாட்டலாம் ஆட்களை. ஒரே சேலை, ஒரு 500 பொம்பளை நிற்பாங்க, பெண்கள், ஒரே சேலை. டாடா ஏஸ்ல ஆடு மாடு ஏற்ற போற மாதிரி எல்லா கட்சிக்கும் போவாங்க. பெய்டு இப்போ 100 நாள் வேலைக்கு போற மாதிரி. இப்ப தேர்தல் வந்துட்டா போதும் 30 நாள் மக்கள் வாடகைக்கு சந்தைக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போறான். எந்த கட்சிக்கு போறோம், யாரை பார்க்க போறோம், என்ன பேச்ச கேட்க யாருக்கும் தெரியாது. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா எங்க போறீங்க? யாருக்கு தெரியும்? கூட்டாங்க வந்தோம். எவ்வளவு? 500 ரூபாய். எவ்வளவு நேரம்? 3 மணி நேரம். மக்களை விலை பேசி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க கொள்ளையடிச்ச காசை இப்பயாச்சும் அவன் செலவு பண்ணிட்டு சும்மா இருக்கிறாங்க. இப்பதான் செலவு பண்றான். இந்த 20 நாள் தான் பார்க்க முடியும். 20 நாளைக்கு மேல உங்க எம்எல்ஏவையோ எம்பியோ அமைச்சரையோ நீங்க பார்க்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. வரமாட்டாங்க தொகுதி பக்கம். களவாணி படத்துல ஒரு பாட்டு உண்டு, ஓட்டு கட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்ப ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா, தாலிக்கு தங்கம் தாரன், தாலிக்க வெங்காயம் தாரன், கூலிக்கு வேலை தாரன், கூப்பிட்டாக்கா ஓடியார, ஓட்டு கட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இப்ப ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா.
சொந்தக்காரன் சிரிச்சுக்கிறான், சொந்தக்காரன் அடிச்சுக்கிறான், சண்டைக்காரன் சிரிச்சுக்கிறான். பச்சையா பள்ளி இழிச்சி அங்காளினா பங்காளினா 10 நாள் கூத்து தானே சின்னாத்தா. அப்புறம் பார்த்தா கூட கும்பிட மாட்டான் என்னாத்தா. ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுபடி என்னாத்தா. ஏழை எளியவங்க எல்லாருக்கும் நன்மைன்னா, வாழ்வு மலரும், வறுமை எல்லாம் குறையும், வேலை ஜெயிக்கும், விலைவாசி குறையும். ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா யாத்தா சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் காணுமடி என்னாத்தா. தாலிக்கு தங்கம் தாரேன், தாலிக்கு வெங்காயம் தாரேன், கூலிக்கு வேலை தாரேன், கூப்பிட்டாக்கா ஓடியாரேன். ஓட்டு கெட்டு வந்தாங்களே சின்னாத்தா, இவன் ஒருத்தரையும் தாத்தா ஒருத்தனையும் காணுமடி என்னாத்தா. தோளு மேல வெள்ள துண்டு போட்டுக்க துபாய் செண்டு, தோளு மேல வெள்ள துண்டு போட்டுக்க துபாய் செண்டு. போனவாட்டி பிரசிடண்ட் மறுபடியும் வரணும் என்று, போனவாட்டி பிரசிடண்ட் மறுபடியும் வரணும் என்று ஜெயிச்சு வந்ததுமே சின்னாத்தா, ஒரு சிங்கப்பூரா மாத்துவேன்னு சொன்னாத்தா யாத்தா. சின்னப்பூரா மாத்துவேன்னு சொன்னாத்தா. எங்க மாத்துறான்? அதே வறுமை, அதே ஏழ்மை, அதே கொடுமை, அதே பள்ளிக்கூடம், அதே மருத்துவமனை, அதே தரமற்ற சாலைகள், அதே தரமற்ற கழிவறைகள், வீட்டுக்கு வீடு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாம் இருக்கிறது. பத்திர விலை ஏற்றம், மின்கட்டண விலை ஏற்றம், பால் விலை ஏற்றம், தண்ணீர் காசு கொடுத்து வாங்கி குடிக்கக்கூடிய அவல நிலை, இதுல எது என்று மாறி இருக்கிறது. 5 வருஷத்துல விலைவாசி உயர்ந்திருக்கிறது. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நாடு வளர்ந்திருக்கு, நாடு வளர்ந்திருக்கு, மக்கள் வளர்ந்திருக்காங்க. சத்தியம் சத்தியம், மக்கள் வளர்ந்திருக்காங்க. ஸ்டாலினுடைய மக்கள் வளர்ந்திருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் வளரல. உண்மையான வளர்ச்சி எது என்பதை காட்டுவதற்காக இந்த நிலத்திலே உண்மையான மாற்றத்தை உருவாக்க, யாரையும் ஏமாற்றாம, யாரிடத்திலும் கையேந்தாம, ஒரு கொள்கை கோட்பாட்டோடு நிற்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம்.